இப்ப மாத்திரம் சந்தோஷம் இல்ல, கடைசி காலத்துல நீங்கள் எதிர்பார்க்கிறதான அந்த ரட்சிப்பு உங்களுக்கு நிறைவாக உங்கள் மேல வரும்படியாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். சரி, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமா இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து சொல்லி முடியாத சந்தோஷம் உள்ளவர்களாக களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். சரி, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. ஒரு நிமிஷம். 2 பேதுருல முதல் அதிகாரத்துல பாருங்க, 2 பேதுருல முதல் அதிகாரத்துல 4வது 5வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்படி இருக்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆனா இது இல்லன்னா 9வது வசனம், இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருப்பான். பாருங்க, இந்த திவ்ய குணங்களிலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்கும்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றாரு. விசுவாசத்துல தைரியத்தோட ஞானத்தை கூட்டு, இப்படியாக ஒன்றொன்றாக சகோதர சிநேகத்தை கூட்டு, எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பை கூட்டு அப்படின்னு சொல்லி இந்த திவ்ய குணங்களை நமக்கு சொல்லி வர்றாரு. இந்த திவ்ய குணங்களிலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்கும்படியாக இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு நிச்சயமாக கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று வசனம் சொல்கிறது. சரி, ஆக முதலாவதாக இந்த அதிகாரத்தில் என்ன சொல்றாரு, நாம் சகோதரருக்குள்ளே நாம் சந்தோஷமாக இருக்கணும். அது எப்படி சகோதரருக்குள்ளே நாம் சந்தோஷமாக இருக்கணும், எப்படி இருக்க முடியும் என்ற டிப்ஸ் கொடுத்தாரு. 2வதாக கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு என்ன பிரிஸ்கிரிப்ஷன் அதுவும் சொல்லிட்டாரு. இப்படி இருந்தாதான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும். வசனம் இப்படி சொல்ல, நம்முடைய சொந்த மாம்ச இச்சையின் போய் நாம் நடந்தா கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியாது. 3வதாக என்ன சொல்றாரு, எல்லா சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷமா இருக்கும், எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதற்கு பவுல் தன்னுடைய சாட்சியே சொல்றாரு, தன்னையே சாட்சியா சொல்றார். பவுலினுடைய சாட்சி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. 10வது வசனத்தை வாசிங்க. 10-11. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. இங்க சொல்றாரு, கர்த்தருக்குள் நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். நீங்கள் எனக்கு உதவி செய்யும்படியாக விருப்பப்பட்டீர்கள், ஆனாலும் ஏற்ற சமயம் உங்களுக்கு வாய்க்கல. நீங்க விருப்பப்பட்டதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க உதவி செய்தீங்களோ செய்யலையோ, உதவி செய்யணும்னு அந்த வாஞ்சை வந்தது இல்லையா, அதுவே எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்குள்ளே நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணப்படவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இப்படி போதிக்கப்படணும். இந்த ட்ரைனிங்ல நம்ம வரணும்.
தாழ்ந்திருக்கவும் தெரியணும், வாழ்ந்திருக்கவும் தெரியணும். வாழ்ந்திருக்கிற காலத்திலும் கர்த்தருக்கு நன்றி, தாழ்ந்திருந்த நேரத்திலும் கர்த்தருக்கு நன்றி. இதற்காக நமக்கு போதிக்கப்பட்டு நம்ம ட்ரைனிங்ல இருக்கணும். இந்த ட்ரைனிங் நம்ம பெறும் பொழுதுதான் நாம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக எப்போ இருக்க முடியும். பவுல் தன்னுடைய சாட்சி சொல்றாரு, நான் நல்ல வாழ்ந்திருக்கும் பொழுதும் கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். ஊழியத்தில் பல பல சூழ்நிலைகள் வந்தது. ஊழியத்திலே நல்லா உயர்ந்திருந்தேன், ஊழியத்திலே மிகுந்த தாழ்ந்திருந்தேன். எல்லா காரியங்கள், எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னு கேட்டா 13வது வசனம் பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஐயோ, இது எனக்கு செய்ய முடியலையே, அது எனக்கு செய்ய முடியல என்ற எண்ணமே உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து போடும். நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் என்னால் செய்ய முடியும். ஏனென்று கேட்டால் கிறிஸ்துவனுடைய வல்லமை மகா பெரிய ரிசர்வாயர். நமக்கு இருக்கிற பலன் ரொம்ப கொஞ்சம், ஆனா அவருடைய பலன் ஒரு பெரிய ரிசர்வாயர். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டார்கள், நான் வந்து அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை விடுவித்தேன்னு சொல்ல. அப்படிப்பட்ட பயங்கரமான வல்லமை அவருக்கு இருக்கிறதுனாலே அவர் வந்து நம்மை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை விடுவிப்பார், எப்படிப்பட்ட தேவைகளையும் நம்மை சந்திப்பார். இது எப்படி அவரால் முடியும்? அது எப்படி முடியும்? கேட்க வேண்டாம். He is a big reservoir. அவரால் செய்ய முடியும். அதனால நாம் விசுவாசித்து அவரிடத்துல நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, குடும்ப சூழ்நிலைகளை நம்ம நினைக்கலாம், ஐயோ என் குடும்பம் எப்படி இருக்க, இது எப்படி வரும், இது எப்படி முடியும், அது எப்படி முடியும், எனக்கு இது இல்லையே அது இல்லையே, என்னுடைய வருமானம் ரொம்ப குறைவாச்சு, அப்படியாக்கும் இப்படியாக்கும் இருக்கலாம். உங்களுடைய பலன் ரொம்ப குறைவு தான். பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் அப்படின்னு ஒரு இஸ்ரவேல் யூதா ராஜா சொன்னான். பயங்கரமான, அவனை சுற்றிலும் பயங்கரமான எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். இவங்கிட்ட 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க, 20 லட்சம் பேரோட எதிரி வர்றான். பார்க்குறாரு, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு, பலமுள்ளவனுக்காகிலும் பலவே இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்து உமக்கு ஏமாத்திரம் உமக்கு லேசான காரியம். அதனால இந்த சத்துருவுக்கு முன்பாக என்னை விடுவிப்பது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது எதிரி அவனே ஒருத்தன் அடிச்சுட்டு ஓடிட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நம்முடைய பலனை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் பலன் தான், ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய பலன் மகா பெரிய பலன். குடும்ப சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களுடைய சொந்த பலனை பார்க்காதீங்க, கர்த்தருடைய பலனை பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படிதான் எங்க குடும்பத்தில் கூட நடந்தது. நாங்களாம் சிறு பிள்ளைகள், 9 பேர் இருக்கிற குடும்பம், பெரிய குடும்பம். ஆனால் வருமானம் ரொம்ப குறைவு தான். ஆனாலும் கூட எங்களுடைய தாயார் கண்ணீர் ஜெபத்தில் குடும்பத்தை அப்படியே வளர்த்ததுனால எங்களுக்கே தெரியாது எப்படி நாங்கெல்லாம் முன்னேறணும், எப்படி நாங்கெல்லாம் மேலே வந்தோம், எங்களுக்கே தெரியாது. கர்த்தர் அப்படியே எல்லாரையும் உயர்த்தினார். கர்த்தரால் செய்ய முடியும். ஆனால் எங்களை விட பொருளாதாரத்திலே மிக உயர்ந்த நிலைமையில் இருந்தவங்களாம் இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டாங்க. ஆனால் கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் அனுபவ சாட்சியில் நான் சொல்றேன் உங்களுக்கு. எழுதப்பட்ட வார்த்தைகள், வசனங்கள் உண்மை உள்ளது, உயிர் உள்ளது. நைட் பிரேயர்ல சகோதரர் ஜெயன் சொன்னாங்க, உயிர் கொடுக்கிற தேவ சந்நிதியிலிருந்து உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய வல்லமை, தேவ சந்நிதியிலிருந்து உயிர்ப்பிக்கிற வல்லமை வரும். செத்து போனது, அதாவது ஒரு மரக்கட்டை பூமி கடியில, யோபிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து சொன்னார், பூமி கடியில ஒரு மரக்கட்டை செத்து போனா அது தண்ணீர் வாசனை வரும்போது அது உயிர் பெறும். ஹல்லேலூயா. தேவ சந்நிதியிலே தேவனுடைய வல்லமை வரும் பொழுது செத்து போன உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உலர்ந்த எறும்புகளாக இருக்கலாம், கர்த்தர் உயிரடைய செய்வார். கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்துக்கு சான்ஸே இல்லை. எங்க குடும்பத்துல இப்படியாக குடும்பம், அவன் இப்படி இவன் எப்படி அது எப்படி சந்தோஷத்துக்கு சான்ஸே கிடையாது. ஆமா, சான்ஸ் கிடையாதான். ஆனால் கர்த்தருடைய வல்லமை வரும் பொழுது நீங்கள் கர்த்தர் சொல்லுகிற வசனத்தில் சொல்லுகிற அந்த பிரிஸ்கிரிப்ஷன்லாம் கடைபிடிக்கும் பொழுது அங்க ஒரு உயிரோட்டம் வரும். அந்த ஜீவ தண்ணீர் பாய்கிற இடங்களில் எல்லாம் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பிழைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் பொழுது அந்த செத்து போனதெல்லாம் உயிரோடு எழும்பும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா.
ஆமா, அதனால நம்ம எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி பவுல் தன்னுடைய எடுத்துக்காட்டுகள் எல்லாம் சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க, 14வது வசனம் வாசிங்க. 14. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. 17வது வசனத்தை வாசிங்க. 17. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு, என்னுடைய ஊழியத்துல ஊழிய தேவையில நீங்க என்ன செய்தீங்க, எனக்கு உடன்பட்டு எனக்கு உதவி செய்தீங்க. ஏதோ என் ஊழியத்துக்கு தேவை என்பதற்காக நான் நாடாமல் ஊழியத்துக்கு உதவி செய்த உங்களுக்கு கர்த்தர் பலனை பெருக்கும்படியாக நான் நாடுகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, பவுல் என்ன சொல்றாரு, ஊழியத்திலே உதவி செய்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். கர்த்தருடைய ஊழியத்திலே கர்த்தருடைய திருப்பணிக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது உங்களுடைய பிசிக்கல் சப்போர்ட்டினாலும் பொருளாதாரத்தினாலும் நீங்க ஊழியத்தை சப்போர்ட் பண்ணும்போது கர்த்தர் உங்களுடைய பலனை பெருக்குவார் அப்படின்னு சொல்றார். யாத்ராகமத்தில் நாம் பார்க்கிறோம், தேவாலயத்தை கட்டுகிற பணியில யாத்ராகமம் 35வது அதிகாரம் 21, 22 வாசிங்க. பின்பு எவர்களே அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களே அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ, எவர்களுடைய ஆவி உற்சாகப்பட்டதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் ஆசரிப்பு கூடார வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகரங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் சாலமோன் தேவாலயத்தை கட்டுறதுக்கு தாவீது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டார், அப்போ இருந்தது. ஆனா ஆசரிப்பு கூடாரம் கட்டும் பொழுது ஒண்ணுமே இல்லை. இஸ்ரவேல் மக்கள் மனப்பூர்வமாக சந்தோஷமாக கொடுத்தார்கள். அந்த நாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்துக்காக அவர் கட்டி ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய வீடு கட்டப்பட்ட பொழுது இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இதான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, ஊழியத்திற்கு நீங்கள் உடன்படும் போது, ஊழியத்திற்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுடைய கணக்கை பெருக்குவார் என்று இங்கே பவுல் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஊழியத்தில் உதவி செய்வது நமக்கு பலன் கொடுக்கிறது. இதெல்லாம் டிப்ஸ். நம்ம எப்போ எல்லா சூழ்நிலையும் நாம் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா கர்த்தருடைய ஊழியத்திற்காக நம்ம செய்துக்கிட்டே இருக்கணும். மற்ற காரியங்கள்லாம் சந்தோஷம் தானா, நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும். அதான் வேத வசனம். அடுத்தது சொல்றாரு பாருங்க, பவுலினுடைய மன நிறைவு. இதெல்லாம் ஒரு சாட்சி. பவுலினுடைய மன நிறைவு, இதெல்லாம் நமக்கு சாட்சி. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றோமே, அதுக்கு இதெல்லாம் சாட்சி. என்ன சொல்றாரு, 18வது வசனத்தை வாசிங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராதத்தின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அதாவது பவுல் தன்னுடைய மன நிறைவை இங்கே தெரியப்படுத்துகிறார். என்னுடைய மனம் நிறைந்திருக்கிறது, எனக்கு கிடைத்த ஊழியத்திலே கொடுத்த உதவிகளினாலே, எப்பாப்பிராத்து மூலமாக எனக்கு கிடைத்த உதவிகளினாலே, நீங்கள்லாம் அனுப்பின உதவிகளினாலே என்னுடைய மனம் நிறைவாக இருக்கிறது. என் மனம் நிறைவு, சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி அடைந்திருக்கிறேன். அநேகருக்கு திருப்தி கிடையாது. எவ்வளோதான் இருந்தாலும் திருப்தி கிடையாது. இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது இல்லை, இது இல்லையா, அது இல்லை, இல்லை 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 இல்லை, இதுதான். எவ்வளோ இருந்தாலும் இல்லை. ஆனால் பவுல் இங்க சொல்றாரு, நான் திருப்தியா இருக்கிறேன், எல்லாம் எனக்கு கிடைத்தது, மன நிறைவா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நான் மன நிறைவா இருக்கணும். கர்த்தர் கொடுத்த நன்மைகள் எல்லாவற்றையும் நான் நினைத்து மன நிறைவா இருக்கணும். இது இல்லை, அது கொடுக்கல, அது கொடுக்கல, இது இல்லை, இது இல்லை சொல்லவே கூடாது. இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. கர்த்தர் எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையிலே நிறைவாக்குவது இங்கிருந்து தொடரும், இங்கிருந்து நிறைவாக்கிட்டே வருவார். ஹல்லேலூயா. பூமியிலே நிறைவாக்காது மகிமையிலே நிறைவாக்குவாரா? பூமியிலே நிறைவாக்குவார். எல்லாம் மனசுதான் காரணம். உங்கள் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நான் எவ்வளவு தூரம் நினைத்து பார்க்கிறோம். பெற்ற நன்மைகளுக்காக நாம நன்றி செலுத்தாம இல்லாத காரியங்களுக்காக குறைபடும் போது சந்தோஷம் வராது. இதெல்லாம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு வேண்டிய சில பிரிஸ்கிரிப்ஷன், சில டிப்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே பவுல் மன நிறைவுள்ளவனாகிய ஒரு மனுஷனா இருந்தார். 2 காரியம் ரொம்ப அருமையான சாட்சி பவுலுடையது. தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லா சூழ்நிலையிலும் நான் மன ரம்யமா இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, இங்க கடைசியில சொல்றாரு, எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, நிறைவா இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மன நிறைவை வெளிப்படுத்துகிறார். இது உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்களும் நானும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்மைகளுக்காக, மற்றவர்கள் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் நினைக்கணுமே தவிர மற்றவர்கள் செய்யாத நன்மைகளை நாம் நினைத்து கவலைப்படக்கூடாது. மற்றவர்கள் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அப்போ சந்தோஷம் பெருகும் என்று வேத வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஆசீர்வாத வாழ்த்துகளோடு முடிக்கிறார். இந்த அதிகாரத்தை ஆசீர்வாத வாழ்த்துகளோடு முடிக்கிறார். பாருங்க, ஆசீர்வாத வாழ்த்துக்கள் நமக்கு சந்தோஷத்தை தரும். மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது, மற்றவர்களை நீங்க வாழ்த்தும் போது உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம் வரும். அதான் 20லிருந்து 23வது வசனம் வரைக்கும் நீங்க படிக்கும் பொழுது இங்கே மற்றவர்களை வாழ்த்துகிறார். ராயனுடைய அரண்மனையில கூட விசுவாசிகள் இருந்திருக்கிறாங்க, அவங்க கூட வாழ்த்துறாங்க. எல்லா இடத்திலும் விசுவாசிகள் இருக்கிறாங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் விசுவாசிகள் இருப்பாங்க. அரசாங்க அலுவலகங்கள விசுவாசிகள் இருப்பாங்க, ஜெயில் ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க, ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அங்கே விசுவாசிகள் இருப்பாங்க. எந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் வாங்க. இங்கே ராயனுடைய அரண்மனையில் கூட விசுவாசிகள் இருந்தாங்களாம், அவங்க கூட வாழ்த்துக்களை தெரிவித்தாங்களாம். ஆகவே மற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். மத்தேயு 5:44-45 வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினாலே நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்பதான் நீங்க பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீங்க. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம சத்ருவுக்கே நம்ம ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா நம்ம நண்பர்களை எவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கணும். ஆகவே பிரியமானவர்களே, சுருக்கமா சொல்ல போனா மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள், சபியாதிருங்கள்னு சொல்றாரு. மற்றவர்களை நீங்க ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே சந்தோஷம் பெருகும். மற்றவர்களை நீங்க சபிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு கசப்பு வரும், அது உங்க சந்தோஷத்தை கெடுக்கும். உங்க சந்தோஷத்தை நீங்க கெடுத்துக்கிறீங்க. மற்றவர்களை சபிக்கிறதுனால உங்க சந்தோஷத்தையே நீங்க என்ன பண்றீங்க, கெடுத்துக் கொள்றீங்க. ஆனா மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, சத்ருவையே ஆசீர்வதிக்கணும், எதிரியே ஆசீர்வதிக்கணும், தீமை செய்கிறவனே ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய சந்தோஷம் பெருகும் என்று வேத வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே என்ன சொன்னாரு, எந்தெந்த விதமாக நாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாரு, சகோதரர்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமா இருக்கணும், கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், எல்லா சூழ்நிலையும் நான் சந்தோஷமா இருக்கணும். சொல்லுமா, நான் இருப்பேன் கர்த்தருக்குள்ளே, நான் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நான் சந்தோஷமா இருப்பேன் என்று நீங்க சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை விட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோமா? எல்லாம் எழுந்து நிற்போம். இதனால ஒரு தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நான்